நிறைய பேர் படிச்சு வெளியில வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாங்க. அங்க இருக்கிற நூலகங்கள், அந்த நூலகத்துல இருந்து எல்லாரும் மேல போறாங்க. நூலகர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். காலமுறை ஊதியம் வழங்க கோரி ஊர்ப்புற நூலகர்கள் கவனர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் தஞ்சை மண்டலத்தை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திமுக தேர்தல் அறிக்கையில 178ல அவங்க சொன்னது ஊர்ப்புற நூலகர்களை காலமுறை ஊதியம் வழங்குறோம், ஊர்ப்புற நூலகங்கள் எல்லாம் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 178 தேர்தல் வாக்குறுதி முழுமையா நிறைவேற்றப்படவில்லை. நாங்க அரச கெஞ்சி கவன ஈர்ப்பு தான் செய்யறோம், கெஞ்சி தான் கேட்கிறோம். தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் முன்பு இன்று தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை ஊர்ப்புற நூலகர்கள் தஞ்சை மண்டலம் சார்பில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். இந்த போராட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கை வரிசை எண் 17(8)ல் கூறியபடி ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அனைத்து ஊர்ப்புற நூலகங்களையும் தரம் உயர்த்த வேண்டும், 10 ஆண்டுகள் பணி முடித்த ஊர்ப்புற நூலகர்களுக்கு தேர்வு நிலை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் பள்ளி கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தனர். இந்த போராட்டத்தில் தஞ்சை மண்டலத்தை சேர்ந்த ஏராளமான ஊர்ப்புற நூலகர்கள் கலந்து கொண்டனர். இன்று தஞ்சாவூர் மண்டல அளவிலான உண்ணாவிரத கவன ஈர்ப்பு போராட்டம் ஊர்ப்புற நூலகர்கள் சார்பா நடத்திட்டு இருக்கோம். எங்களோடது என்னன்னு கேட்டா, திமுக தேர்தல் அறிக்கையில 178ல அவங்க சொன்னது ஊர்ப்புற நூலகர்களை காலமுறை ஊதியம் வழங்குறோம், ஊர்ப்புற நூலகங்கள் எல்லாம் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 178 தேர்தல் வாக்குறுதி முழுமையா நிறைவேற்றப்படவில்லை. நாங்க அரச கெஞ்சி கவன ஈர்ப்பு தான் செய்யறோம், கெஞ்சி தான் கேட்கிறோம். எங்களை பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஊர்ப்புற நூலகங்களை தரம் உயர்த்துங்க, இருக்கிற அனைத்து ஊர்ப்புற நூலகர்களையும் 3ஆம் நிலை நூலகர்களா மாத்தி காலமுறை ஊதியம் கொடுங்க அப்படிங்கறதுதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. 10 வருடம் நாங்க கடந்த நிலையில எங்களுக்கு தேர்வு நிலை ஊதியம் வேணும் அப்படிங்கறதையும் நாங்க கேட்டுக்கிறோம். இப்போ நாங்க கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் தான் நடக்கிறோம். நாங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ அரசுக்கு எதிரான செயல்களோ செய்யல. எங்களோட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கெஞ்சுறோம், எங்களை செஞ்சு கொடுங்க. 10 வருடம் 10 வருடமா 12 வருடமா 15 வருடமா இதே, அதாவது எங்களோட பேரே என்னன்னு கேட்டா ஊர்ப்புற நூலகர்கள். நாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கிறோம். ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு அந்த ஊர்ல இருக்கிற போட்டித் தேர்வு மாணவர்கள் நிறைய பேர் படிச்சு வெளியில வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாங்க. அங்க இருக்கிற நூலகங்கள், அந்த நூலகத்துல இருந்து எல்லாரும் மேல போறாங்க. நூலகர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். அதனால எங்களை அரசு தரம் உயர்த்தி எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம்.